ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் வந்து வெளியே கிளம்பிட்டுருக்கோம். என்னடா இவ பேக் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாம். எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் வந்து ஸ்டே பண்ணிட்டு வரலாம். அதாவது நைட் தங்கிட்டு மறுநாள் காலைல வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியபாளையம் தாங்க கிளம்பிட்டுருக்கோம். எதனால் இப்போ இந்த டைமில் நாங்கள் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து அம்மை போட்டிருந்துச்சு. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஹஸ்பண்டும் வந்து பாப்பாவும் இந்த மந்த் எண்டில் வந்து கோவிலுக்கு கிளம்புறாங்களா இருமுடி கட்டிட்டு, அதாவது 31ஆம் தேதி போகிறாங்க. சரி அவங்க வந்து நம்ம எல்லையை விட்டு வேறு எல்லைக்கு போயிட்டு ஸ்டே பண்ணணுமா, சரி அதுக்காக கோவிலில் போயிட்டு ஒரு வாட்டி நைட் தங்கிட்டு வந்துட சொல்லி சொன்னாங்க. சரி அதனால் நாங்கள் இன்றைக்கே வந்து திடீர்னு பிளானாக வந்து கிளம்பிட்டோம். அது வந்து நாங்கள் யாரெல்லாம் போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா, நான், அம்மா, தங்கச்சி ஹஸ்பண்ட், அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாருமே கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு நைட் வந்து ஒரு 10 மணிக்கா தான் வந்தாங்க. வந்த உடனேவே நாங்கள் கிளம்பிட்டோங்க. டிராஃபிக்கே இல்லை, நல்லா இருந்துச்சு. நாங்களும் கிளம்பி ரீச் ஆயாச்சு. சரி உள்ள கோயில் உள்ள படுக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு போய் தேடினோங்க. ஆனால் வந்து படுக்கிறதுக்கு இடமே கிடைக்கல. நாங்கள் எல்லோரும் ஆட்டோலேயே வந்து உட்காண்ட்ருந்தாங்க. உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பொழுது விடிஞ்சிருச்சுங்களா. அப்புறம் சாமி பார்க்க கிளம்பிட்டோம். ஒரு 4:30 மணிக்கு மேலே வந்து சாமியை பார்க்கறதுக்காக வந்து உள்ளே வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன சாமி சூப்பராகவே பார்த்தோங்க. பார்க்கறதுக்கு நைட்டு அவ்வளோ ஜனம் இருந்துச்சு. ஆனால் வந்து எந்த ஜனமுமே உள்ளே வந்து இன்னும் கிளம்ப ஆரம்பிக்கல. அதாவது சாமி பார்க்கறதுக்கு வரல. அதனால் வந்து நல்லாவே நல்லா சாமி தரிசனம் சூப்பராகவே பார்த்தோங்க. பார்த்துட்டு கோவில ஒரு 3 சுற்று சுற்றிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அப்புறம் வெளியே வந்து அம்மா வந்து பசங்களுக்கு பொம்மை, அப்புறமா எங்களுக்கெல்லாம் வளையலெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டோங்க. எப்போவுமே இது ஒரு ஹாப்பி தானே. நம்ம எங்கன்னா ஒரு இடம் போகிறப்போ நம்ம அம்மா நம்மளுக்காக வாங்கி கொடுக்குறப்ப அதெல்லாம் வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டே வீட்டுக்கும் வந்துட்டோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கான ஒரு நாள் நம்ம ஃபேமிலி கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.